கோபி அருகே உள்ள சுண்டக்காம்பாளையம் சின்ன மில்மேடு கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ், விவரம் என்ன? நிச்சயமாக கோபி அருகே உள்ள நம்பியூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. அதிலும் குறிப்பாக சுண்டக்காம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுற்றுப்புற பகுதிகளான சின்ன பீளமேடு, மில்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பெய்த மழைநீர் விவசாய நிலங்கள் வழியாக மழைநீர் வடிகாலில் வெளியேறி வென்றது. இந்த நிலையில் அந்த மழைநீர் வடிகால் முழுவதுமாக மரம் செடி கொடிகள் முழுமையாக அடைத்து ஆக்கிரமிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த மழைநீர் சாலைகள் வழியாக செல்ல தொடங்கியதால் சுண்டக்காம்பாளையம், சின்ன பீளமேடு, மில்மேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய 5 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. இதனால் அந்த கிராம மக்களும் அந்த பகுதியை விட்டு வெளியேற முடியாத நிலையில் கிராமத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல இந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு அந்த கிராமமே ஒரு தனி தீவாக மாறியது. இது குறித்து தகவல் இருந்ததும் உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் நம்பியூர் வருவாய்த்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பகுதியில் மழைநீர் வெளியேறாத எங்கெல்லாம் அடைப்பு ஏற்பட்டுள்ளதோ அந்த பகுதிகள் எல்லாம் அந்த ஊராட்சி பணியாளர்களை வைத்து அந்த அடைப்புகளை சரி செய்தனர். அதன் பிறகே மழைநீர் வெளியேறி வருகிறது. இதனால் இரவு முதலே தற்போது வரை அந்த கிராம மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையே நிலவி வருகிறது. இனி வரும் காலங்களில், அதாவது குறிப்பாக பருவமழை காலங்களில் மழைநீர் வழிபாதைகள் அதே போன்ற ஓடைகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி மழை காலங்களில் கிராம மக்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரமேஷ், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.